Hello friends, good morning. Welcome back to Kathamba Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு ஹெல்தியான ஸ்நாக் இல்ல டிஃபன் ரெசிபின்னு கூட சொல்லலாம். வாழைப்பழம், வெல்லம் இதெல்லாம் போட்டு ஒரு ஸ்வீட் உன்னியப்பம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப ஹெல்தியான ரெசிபி. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, இந்த ரெசிபி வந்து எப்படி பண்றதுன்னு பார்த்திடலாம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குற நண்பர்கள் கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ இது பண்ணுறதுக்கு வந்து பச்சரிசி நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேங்க. அந்த ஊற வச்ச அரிசி தான் இப்போ இதில் போட்டிருக்கேன். இந்த கப்பில் தான் நான் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டது. இந்த கப்னால் ஒரு கப் அளவுக்கு நான் சொல்கிற மெஷர்மெண்ட் எல்லாமே இந்த கப்லேருந்து தான். இப்போது ஒரு கப் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு போட்டுக்கிறதுக்கு 3/4 கப்பு வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லம் வந்து நான் போட்டிருக்க இந்த அளவு வந்து எனக்கு கரெக்டான அளவாக இருக்கும். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெல்லத்தில் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கை வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறோம். நம்ம தனியாக காய்ச்செல்லாம் வேண்டாம். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் ஃபுல்லாக கரைச்சிக்கோங்க. பாருங்கள், நல்லா கரைச்சதுக்கப்புறமா இப்போது ஊற வச்ச அரிசியை வந்து நம்ம அரைக்க போகிறோம். அதில் வந்து இந்த வெல்லத்தை வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா அடியில் மண் இது ஏதாவது சக்கரை இருந்தாலும் அது வந்து ஃபில்டர் பண்ணால் அது சரியாயிடும். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த அரிசியை வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நம்ம தோசை இட்லி பதத்துக்கு எப்படி அரைப்போம் இல்லையா, முடிஞ்ச வரைக்கும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதில் வந்து 2 வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஏலக்கி வாழைப்பழம் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த வாழைப்பழம் இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. நான் வந்து இப்போ 1 கப்பு தான் நான் அரிசி எடுத்துருக்கிறதுனால நான் 2 பழம் சேர்த்துருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி உங்கள் மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பழம் வந்து கூடவோ குறைவோ நீங்கள் சேர்த்துக்கலாம். பழம் வந்து ரொம்ப பழுத்திருந்தால் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும், நல்லாயிருக்கும். பழம் போட்டு செய்யும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பழத்தையும் போட்டு இது வந்து நல்லா ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம். இது கூட இன்னும் கொஞ்சம் ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். இந்த இனிப்புக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, அது கூட ஒரு 1/4 மூடி திருகின தேங்காய், இதையெல்லாம் போட்டு இன்னொரு வாட்டி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. நல்லா அந்த வாழைப்பழம் எல்லாமே போட்ட பொருள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை வந்து இப்போ நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ கிண்ணத்தில் மாற்றிக்கிட்டாச்சு. இதை வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வரும். பேக்கிங் சோடா போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அது ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ஊற வச்சிடலாம். 10 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து அப்பம் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து பனியார சட்டி வச்சுட்டேன். பனியார சட்டி வச்சுட்டு அதில் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கிட்ட மாவை இதில் சின்னதாக ஊற்றி எடுக்கலாங்க. எண்ணெயை விட நெய் ஊற்றி சாப்பிடும்போது அந்த ஸ்வீட்டும் நெய்யும் அந்த ஃப்ளேவர் சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஏலக்காய்லாம் போட்டிருக்கிறதுனால நல்லா மணமாக பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பை வந்து ஃபுல்லாக லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மெதுவாக திருப்பி போட்டு எடுங்க. ஏன்னா நிறைய வச்சிட்டிங்கனாக்கா நம்ம வெல்லம்லாம் போட்டிருக்கிறதுனால டக்குன்னு சீக்கிரமாக கருப்பாயிடும். அதனால் அதிக ஃப்ளேம் வச்சிட்டிங்கனாக்கா மேலே தான் வந்து வெந்த மாதிரி இருக்குமே தவிர உள்ளே வெந்திருக்காது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விட்டு திருப்பி விட்டு எடுங்க. அப்போ தான் நல்லா உள்ளெல்லாம் சூப்பராக வெந்து வரும். இப்போ வந்து அப்பம் வெந்துருச்சு, எடுத்துடலாம். பாருங்கள், எவ்வளோ செவன்னு சூப்பராக வெந்து வந்திருக்கு. அதே மாதிரி நான் 2 ஈடு போட்டு எடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, சூடாக இருக்குங்க. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக பயங்கர சாஃப்டாக இருக்குது, நல்ல வாசனையாக இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட சிம்பிளான பயங்கர டேஸ்ட்டான ஸ்வீட் உன்னியப்பம் ரெடி பண்ணிட்டோம். இது குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், டிஃபனாகவும் கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி தாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.